நாளும் சிவனையே நினைத்து கொண்டிருப்பவர்கள் சிவனடியார்கள். அந்த சிவனடியார்களினுடைய வாழ்க்கையையும் சொல்ல வேண்டும் என்று சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினார். தில்லை நடராஜன் அடியெடுத்து கொடுக்க சேக்கிழார் அந்த பெரிய புராணத்தை எழுதுறாரு. இப்போ முழுவதுமே அதில் சிவ அடியார்களினுடைய வாழ்க்கை வரலாறு தான் இருக்கிறதா? என்ன கருத்துக்கள் இருக்கின்றன? உங்களுடைய கருத்துக்கு போவதற்கு முன்பு தோடுடைய சிவையன் என்று ஆண்டவன் எடுத்து கொடுத்த ஞானசம்பந்தருடைய பெருமைகளை ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் சொல்லவே நாம் இனிமையாக கேட்டோம். அது கூட ஒரு குறிப்பினை தான். நான் இந்த பெரிய புராணம் என்ற 12ஆம் திருமுறை குறித்து வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவர் அவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே என்று எம்பெருமானுடைய பெருமை பேசப்பெற்ற 63 நாயன்மார்களுடைய சிறப்பு குறித்து அங்கொன்றும் இங்கொன்றும் தொடுவதற்கு முன்பு எப்படி நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் கடந்த சில நாட்களாக ஆயத்த பணியை மேற்கொண்டு களத்திலே நின்று உள்ளதை உள்ளபடி புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் அது விளையாட்டாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அப்படியே எடுத்து தருவதைப் போல ஒரு கழுகு பார்வையைப் போல இந்த நேரடி ஒளிபரப்பு என்பதால் களத்திற்குள் சென்று வெளியே வந்துவிடலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு பக்கத்திலே கேமரா 3 வாயிலாக மலையினுடைய உச்சியிலே நம்முடைய தோழர்கள் ரமேஷோடு இணைந்து கொண்டு அங்கே தூப தீப ஆராதனை என்று நின்று நிதானமாக எரியக்கூடிய 11 நாள் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய இடைக்காட்டாரும் ரமணரும் சேஷாத்ரி மகானும் நம்முடைய விசிறிசாமிகளும் போற்றி புகழ்ந்த காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் சொல்லுவார், தீபத்தை நினைப்பது நம்முடைய பாவத்தை போக்கும் என்பார். அப்பேற்பட்ட அந்த தீப தரிசனத்துக்கு ஆயத்த பணிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கேமரா 1 மற்றும் 4 வாயிலாக பஞ்சமூர்த்திகள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பை வேணாலும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்று சொல்லி அவன் இன்றி ஓரணுவும் அசையாது என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமான் சில நிமிடங்களுக்கு முன்பு புறப்பட்டு வந்த காட்சி. அதைத் தொடர்ந்து அவருடைய தம்பி முருகப்பெருமான் வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதர்வதி வேளா என்று சொல்லி நம்மெல்லாம் திருநீரை பூசிக்கொண்டு மந்திரமாவது நீரு வானோர் துதிக்கப்படுவது நீரு சமயத்துள்ளது நீரு என்று வாரியார் சாமி சொல்லுவாரே. முருகுன்னாலே அழகு வரணும் அப்படின்னாலே முருகு முருகு முருகுன்னு சொன்னாலே போதும். அந்த முருகன் எழுந்தருளிய காட்சியை பார்த்தோம். அடுத்து உண்ணாமலை ஆயாரோடு அண்ணாமலையோடு இணைந்து வரக்கூடிய காட்சியை பார்க்கின்ற போது கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்குருளே, செல்வம் ஒழிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்த எமக்குருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுறை திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காட்டிட இருவருமே என்று அங்கே நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த நேரத்திலே கோவில் நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறையும் ஒன்றுபட்டு நடத்தக்கூடிய இசை நிகழ்வை கோவிலினுடைய அடிவாரத்திலிருந்து கேமரா 5, 6 வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி 12 கேமராக்கள், 75 தொழில்நுட்ப கலைஞர்கள், களத்தில் 13 சிறப்பு செய்தி சேகரிப்பாளர்கள், அரங்கத்தின் 4 பேர், எங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பூங்கொடலி, இதை தவிர ஆன்லைன் எடிட்டிங், சிம்மி ஜிப்பி, இங்கே 23 தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று ஆன்மீக திருவிழாவாக பெருவிழாவாக இன்றைக்கு புதிய தலைமுறை இதை எடுத்து சென்று கர்ப்பிணிகள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் என்று ஒவ்வொருவரும் இல்லத்தில் இருந்தபடி இன்னைக்கு மழை, இயற்கை சீற்றம், இதற்கு மத்தியில் இருந்தும் கைகொட்டி தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலைக்கு அரோகரா என்று விண்ணை முடக்கக்கூடிய திருவண்ணாமலை சத்தத்தை உள்ளத்திலேயே கொண்டு வந்து இல்லக்கதவுகளை திறந்து கொண்டு வந்த தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும் புதிய தலைமுறைக்கு 1000 நன்றி பூக்கள். நீங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பு அன்பு சகோதரி இந்த திருவண்ணாமலையினுடைய சிறப்பு குறித்து சொன்னார். பேராசிரியர் பெருந்தகை ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் வரலாற்றுகளை சொன்னால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளருடைய படப்பதிவு காட்சிகள் இங்கே பார்த்தோம். முதலில் இந்த மலையினுடைய சிறப்பு என்ன என்றால், இதற்கு வெறும் திருவண்ணாமலை என்று மட்டுமே பெயர் இல்லை, இதற்கு ஒரு சொர்க்கபுரி என்று பெயர் உண்டு, அருணை என்று பெயர் உண்டு. இந்த மலைக்கே 4 விதம், அக்னிமலை, ரத்தினமலை, தாமிரமலை, கல்மலை என்று 4 மலைகள் ஒவ்வொரு யுகமாக கிருத யுகத்தில் அக்னிமலை என்றும், பிரேத யுகத்தில் ரத்தினமலை என்றும், துவார யுகத்தில் தாமிரமலை என்றும், கலியுகத்தில் கல்மலை என்றும் அழைக்கப்படுகின்றது. இப்போ சொன்னாங்கல்ல, காஞ்சியிலையோ திருவாரூர்லேயோ பிறந்தாதான் முக்தி, காசியில் போய் மூச்சடைக்கினா முக்தின்னு நினைத்தாலே, இப்போ சிறப்பு அரங்கத்தில் உட்காந்துருக்கோம், இங்கேருந்தே திருவண்ணாமலைக்கு அரோகரான்னாலே நமக்கு முக்தி கிடைச்சிடுமா? அந்த பரமனுடைய பாதத்தை பற்றி கொள்வதற்கு இந்த பரம்பொருளை பற்றினால் போதும். எதற்கு? சிவாய நம என்கின்ற ஒற்றை வார்த்தையை சொன்னால் போதும். அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்றால், இவருடைய மகன் முருகப்பெருமான்
நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல, முருகான்னு சொல்லுங்கிறார் வாரியார் சாமி. சண்முக கவசம் குமாரத்தவத்தை சொல்லுங்க. சண்முகபதையே நமோ நமக, சச்சகிரிபதையே நமோ நமக, நடஜிவபதையே நமோ நமக, குஞ்சரிபதையே நமோ நமக, மல்லபதையே நமோ நமக சொல்லுங்க. சண்முக கவசம் சொல்லுங்க, குமாரத்தவன் சொல்லுங்க, கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா முருகன் கோவில்லையும் சொக்கப்பான் உண்டு, தீபத் திருநாள் உண்டு. இதையெல்லாம் ஏன் அங்க பாருங்க, நீங்க ஒவ்வொருவரும் ஊடகத்திலே பார்த்து கொண்டிருக்க கிட்டத்தட்ட லட்சோப லட்சம் பேர் உங்களுடைய உதவியால் காலையிலே அங்கே கலை நிலவரத்தை நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. திருத்தேர் வந்தபோது நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பு செய்தியாளர்களோடும் நாம் பார்த்தோம். எங்கு நோக்கினும் அரோகரா சத்தம், எதை கேட்டாலும் விண்ணை படக்கிறது சிவாய நம என்கின்ற மந்திரம். இப்போது நாம் அப்படியே பின்னோக்கி, நீங்கள் சொல்லுகிறீர்களே, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மனச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு சொல்ல பெரிய புராண சேக்கிடாருடைய அப்படியே. அதாவது எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, வெறும் நீங்கள் ஏதோ உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால் ஒரு கரம் வேண்டும், ஒரு தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சி எடுத்து ஏற்ற வேண்டும், அதை தூண்டி விடுவதற்கு சில கரங்கள் வேண்டும். அதுபோல பேராசிரியர் ஞானசம்பந்தனிடம் என்ன கேட்க வேண்டும், சுமதியிடம் என்ன, மணிகண்டனிடம் என்ன என்று தூண்டிவிடக்கூடிய கரமாக உங்களுடைய கரத்தை நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு அடியார் பெருமைகளை பற்றி சொல்வதற்கு முன்பு, ஒவ்வொரு சிவன் ஆலயத்திலும் சிவன் அடியார்கள் திருக்கூட்டம் என்று வைத்துக்கொண்டு உளவாரப் பணி செய்கின்றார்கள். இப்பொழுது நமக்கு கேமரா 6 வாயிலாக திருநீல கண்டம் என்கின்ற அந்த மண்டபத்தின் கீழுள்ள 6வது கேமரா வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பக்கம் காவல்துறையினர், இன்னொரு பக்கம் மக்கள். எங்கு நோக்கிலும் மலர் வழிபாடு. எப்படி மலர்கள் எண்ணத்தால் வேறுபட்டு இல்லை, வண்ணத்தால் வேறுபட்டிருக்கிறது, ஆனால் மலர் என்கின்ற வாசத்தால் ஒன்றாகி இருக்கிறது. அதுபோல நாம் உடுத்துகின்ற உடை, பேசுகின்ற மொழி சொல்லக்கூடியதால் நீங்க வடநாடா தெற்கா கிழக்கா மேற்கான்னு பார்க்க வேண்டாம். சிவாய மந்திரம் என்பதால் மனிதனாகின்றோம் என்கின்ற செய்தியோடு இப்போது மீண்டும் கேமரா 2 வாயிலாக மலை உச்சியில் கிடைக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சி. இன்னும் சில நிமிடங்களில் சரியாக 6:05 ஏற்றப்படக்கூடிய அந்த மகாதீபத்தினுடைய காட்சிக்கான ஆயத்த பணிகளை நமக்காக தொழில்நுட்ப கலைஞர்கள் சிறப்பு செய்தியாளர் ரமேஷோடு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய காட்சி கிடைக்கிறது. இப்பொழுது நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எப்பொழுது வரும் பெரிய புராணம் என்று. முதலில் உள்ளத்தில் ஒருவர் கோயில் கட்டினார். காஞ்சியிலே மன்னவன் விண்ணை முட்டக்கூடிய, எப்படி கேமரா 9 வாயிலாக விண்ணை முட்டக்கூடிய கோபுரத்தை இப்பொழுது பார்த்தோமோ, அதுபோல பல்லவ மன்னன் கோயில் கட்டி குடமுடுக்குக்கென்று உலகத்தினுடைய பரம்பொருள் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான்ட்ட போய் இன்விடேஷன் கொடுத்தார். பெருமான் வரேன்ட்டார். தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநின்ற ஊர்லேருந்து ஒருத்தர் போய் இன்விடேஷன் கொடுத்தார். 2 ஒரே நாள் ஒரே நேரம். யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. எம்பெருமான் கனவிலே தோன்றி, இன்னொரு நாள் நீ வச்சுக்கோப்பா, எனது அன்பன் நினைத்து கட்டிய குடமுழுக்குக்கு நான் பாமரனுக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நேராக எம்பெருமான் கட்டிய குடமுழுக்குக்கு போகிறாருன்னு மன்னன் கனவிலே தோன்றி இன்னொரு நாள் வச்சுக்கணுன்னு இந்த மன்னன் துடிச்சுட்டான். என்னை விட ஒருவன் யார் இப்படி பிரம்மாண்டமாக கட்டியிருக்கான்னு நேராக அங்கேருந்து வந்தா திருநின்ற ஊர் யாருன்னு கேட்டான். அவன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழியிலே எப்போ பார்த்தாலும் சிவப்பரம்பொருளே உறுதியாக பற்றிக்கிட்டு இருப்பான். அவனாவது கோவில், நான் எங்கடா நீ கட்டியிருக்க கோவில், நாளைக்கு குடமுழுக்குக்கு எம்பெருமான் வரான்னா. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். உள்ளத்தை அப்படியே திறந்து காமிக்கிறாரு. அன்பை அஸ்திவாரமாக்கி பண்பை கோயிலாக்கி பாசத்தை கும்பமாக்கி கட்டிய பூசலாருடைய சரித்திரத்தை நினைக்கின்ற போது இளையான்குடி மாரநாயனார் இங்கே நமக்கு கேமரா 5, 6 பஞ்சமூர்த்திகளுடைய புறப்பாட்டில் அந்த தாய் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமிப்பட்டர் 100 பாடல்களை தந்த தாய். அங்கே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து அப்படியே கைத்தட்டி மெய் சிலிர்த்து அங்கே வணங்கக்கூடிய அந்த சிறப்பு காட்சி நமக்கு கேமரா 7 வாயிலாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. மாவட்ட நிர்வாகமும் அரசும் அதற்கான அனைத்து பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் இளையான்குடி மாரநாயனாருக்கு வருகின்றேன். வறுமை அடுத்த வேளை சோற்றுக்கு வழியில்லை. எம்பெருமான் வந்திருக்கிறான் என்று தெரியாது. விதை நெல்லை எடுத்து வறுத்தாக்கி கீரையை நம்ம அரிசிலாக்கி கரிசமைத்து உணவு தந்தாலே என்று சொன்னால், இளையான்குடி மாரநாயனாரை போல நாம் இறையருள் பெற வேண்டும் என்றால் வறுமையிலும் பிறருக்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று திருத்தொண்டர் என்று ஒருவர் இருந்தார். ஒரு குடிக்கு ஒரே மகனாக இருக்கணும், தாய் பிடிக்க தந்தை கூரெடுத்து சமைக்கணும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த நோயும் இருக்கக்கூடாது. எம்பெருமான் கேட்டான் என்பதற்காக ஒரு குடிக்கு ஒரு மகனாக இருந்தவனை சீராளனை சமைத்து தந்தால் திருவெண்காட்டு நங்கை. உங்களுக்கு எல்லாரும் சாதாரணமாக காலால் நடந்து கைலையங்கிரிக்கு போய்
இந்த வரக்கூடிய இந்த திருமேனி அழகை பார்க்கின்றோமே, அப்படி உமாதேவியர் இடிச்சு இப்படி வராலே இவள் யாருனாரு, அடிச்சா எங்கள் சிவபெருமான் எம்மை பேணும் அம்மை காணா காரைக்கால் அம்மையாரை. ஒரு நாளிகை கழித்து பிடிந்தால் பல்வேறு சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான்னா தலை குப்புற கொண்டு போய் கமலவதியை கட்டினா பிறந்த சிவந்த கண்களோடு இதோ இந்த இப்படி பட்டாச்சாரியர்கள் எப்படி பெருமாள் கோவிலில் இருப்பார்களோ அதுபோல இவர்களுக்கு சிவாச்சாரியார்கள் என்று பெயர். இவர்கள் தான் தூபதீப ஆராதனை செய்வது, கருவறையிலே நின்று பூஜை செய்வது, நித்திய நேவேத்தியம் செய்வது, அவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை இப்பொழுது நாம் பார்த்தோம். அதுபோல நீங்கள் மறந்துவிடக் கூடாது, மெய்ப்பொருள் நாயனார் என்றார். இது மாதிரி சிவவேடம் தடித்திருந்தவர்களே தவவேடமா நினைச்சார். முத்தநாதன் வந்து குத்தின போதும் காவலாளி வந்து தடுத்து நிறுத்தினா அவனை கொல்றதுக்காக வாழை எடுத்தான். தத்தா இவர் நமரே. காரணம் என்னன்னா உடம்பு முழுக்க சிவவேடம் கொண்டு போய் எல்லை வரைக்கும் விடுனான். இப்படி அடியார் பெருமக்களுடைய சார் கண்ணப்ப நாயனார் உலகத்தில் கண்டானம் செய்தவர். திண்ணப்பனாக பிறந்து வேட்டுவ குலத்தில் பிறந்து அன்பு பண்பு பாசம் தெரியாதவன் 5 நாட்கள் பூஜை செய்து உமிழ்நீரை தப்பி சூடிய மலரை வைத்து பன்றி இறைச்சியை வைத்து உண்ணு என்று உருகிய அந்த சிறு தொண்டர் கதையைப் போல, பூசலார் கதையைப் போல, இளையான்குடி மாரநாயனாரை போல இங்கே திண்ணப்பரை ஆண்டவனே தடுத்தாட்கொண்டு நாள்தோறும் எல்லா பசங்களையும் எனக்கு 4 நாளுக்கு சூடம் வச்சுட்டு 1008 அப்ளிகேஷன் வச்சு அப்பா அப்பாங்கிறான். எனக்கே கண்ணை தந்ததுனால நீ திண்ணப்பன் அல்ல கண்ணப்பன்னா. தாயாரா காரைக்கால் அம்மையாரை சொன்னா எம்மை பேணும் அம்மைகான்னு. இப்படி 1000 உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். என் அன்புக்குரியவர்களே, நான் ஒன்றை மட்டும்தான் சொல்வேன். சரியாக 6:05க்கு உங்களுடைய இல்லத்தில் ஒரு தூபதீப ஆராதனை செய்யுங்கள். என்ன நேவேத்தியம் இருக்கோ, ஓம்பூர் புவட்ச தச்சவதரன் எம்பர்கோ தேவஸ்தே தீமிகிதியோ யோன பிரஜோதயால்னு சொல்லி ஒரு நேவேத்தியம் பண்ணுங்க. இன்றைக்கு எப்படி கொடிவரம் உயர்ந்திருக்கிறதோ, விண்ணை முட்டக்கூடிய கோபுரம் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ, என் அருமை தங்கை பூங்கொழினுடைய தமிழ் எப்படி இனிமைக்கு இனிமை சேர்க்கின்றதோ, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் இனிமை வர, இன்னல்கள் நீங்க, பகைமை போக, குடும்பத்தில் சச்சரவுகள் நீங்கி, சங்கடங்கள் போய், வான்மலை வடாது பெய்து மலைவளம் சுரத்து மன்னன் கோன்முறை அரசு செய்க. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒற்றை மந்திரம் சிவ சிவ சிவாய நம. நாம் தமிழும் சிவமும் எப்படி இரண்டர கலந்திருக்கிறது என்பதை புராணங்கள் மட்டுமல்ல, இலக்கியங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாயிலிருந்தும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.